எப்படி இருக்க சூரியகலா? நான் நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன மேடம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்கீங்க? இல்ல, உன்னை பார்க்கணும்னு நானும் நிறைய தடவை நினைக்கிறது உண்டு. ஆனா வேலை பிஸில நடக்காம போயிடுது. சரி பரவாயில்ல மேடம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும். என்ன மேடம் சொல்லுங்க. உங்க பொண்ணுங்கள்ல ஒருத்திய ஏன் அண்ணனுக்கு கட்டி கொடுங்கன்னு என்ன பாக்குறப்பெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பல்ல? ஆமா, நீங்களும் பார்க்கலான்னு சொல்லுவீங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? போன்ல எல்லாம் விஷயத்த சொல்ல முடியாது. நீ நேர்ல வா, அப்புறம் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு நல்ல செய்தியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கால நேரம் கூடி வந்தா எல்லாம் அப்படிதான் நடக்கும். சரிங்க மேடம், நான் எப்ப வரட்டும்? நாளைக்கே கிளம்பி வா. நல்ல விஷயத்த தள்ளி போட வேண்டாம். சரிங்க மேடம், அப்ப நாளைக்கே நான் வந்துடுறேன். சரி வா, மத்ததையெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். சரிங்க மேடம். டேய் டிரைவர், உனக்கு செக் வைக்க அவதான்டா சரியான ஆளு. இன்னும் வெளியே யாரையும் காணோம். சீக்கிரம் கிளம்பிட வேண்டியதுதான். உள்ளூர் கோயிலுக்கு போனா டக்குன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருவாங்க. அதனால பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போலாம். அப்பாடா, ஒரு வழியா பக்கத்தூருக்கு வந்தாச்சு. இனிமே வீட்ல இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. நீ பணத்தை கொடுத்தாதான் கதவை திறப்போம், இல்லனா என்ன ஆனாலும் சரி கதவை திறக்க மாட்டோம். ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. ஏன் இப்படி இறக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்க? பணத்துக்காக குழந்தைங்களை பழி வாங்குவீங்களா? அவங்கதான் பணத்தை திருப்பி தந்துடுறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறமும் இப்படி ரவுடித்தனம் பண்றீங்க. முதல்ல கதவை திறந்து விடுங்க. யாருமா நீ? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இதுல இருக்கு நீ தலையிடுற. உன் வேலை என்னவோ பாத்துட்டு போயிட்டே இரு. ரோட்ல நீங்க அராஜகம் பண்ணுவீங்க, அத பார்த்து நான் பேசாம போடுமா? என்ன பண்ணுவ? உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ. இருங்க, என்னால என்ன முடியும்னு காட்டுறேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? போடி. ஐயோ, ஐயா, நியாயம் கேட்க வந்த பொண்ண இப்படி பண்றீங்களே, ஏயா இப்படி அநியாயம் பண்றீங்க? ஏய், உனக்கு நியாயம் கேட்க வந்தா இதான் நடக்கணும் மத்தவங்க எல்லாத்துக்கும் தெரியணும். ஐயா, இதெல்லாம் ரொம்ப தப்பு ஐயா. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ஐயா. என்ன பண்றது தெரியலையே. என்னையே கீழே தள்ளுறியா? உன்னை இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்றேன்னு பாருடா. ஏய், நாள முடிஞ்சத பாத்துக்கோ. பா. ஐயா, என் குழந்தைகளை விட்டுருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. உங்களுக்கு எச்சி கேட்டுங்க ஐயா. பணத்தை ஐயா. செல்லம். அப்பா. பயப்படாத. பயந்துட்டியா? சொன்னா அம்மா இருக்கு. அம்மா இருக்கு. சரி. போடா. டேய், யோ சீக்கிரம் எடுத்து வைடா. போடா போடா. போ சீக்கிரம். சரிடா. என்ன மேடம், இங்க ஏதோ அராஜகம் நடக்குதுன்னு சொன்னீங்க, ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. டேய் போடா, உள்ள வச்சுட்டு சீக்கிரம் வா போலாம். போ போ. சார் வணக்கம் சார். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனுங்க தான் வீட்டை பூட்டி வச்சுட்டு அராஜகம் பண்ணானுங்க. இப்போ எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு. என்னன்னு தெரியல. மேடம், நாங்க தெரியாம பண்ணிட்டோம். இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம். பெத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. குழந்தைங்களை கொடுத்துட்டோம் மேடம். ஆமா மேடம், இனிமே இந்த ஏரியா பக்கம் கூட நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம்.
சார் எங்களை மன்னிச்சிடுங்க சார். காசுக்காக புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டோம். இனிமே இப்படி பண்ண மாட்டோம். மன்னிச்சு விட்டுருங்க சார். டேய், தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால எதுவும் செய்யாம விட்டுட்டு போறேன். இனிமே எங்கேயாவது தப்பு செய்யறத பார்த்தேன், ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் லாடம் கட்டிடுவேன். போங்கடா. தேங்க்ஸ் சார். வரேன் சாரி சார். மேடம். வரேன் மேடம். மேடம், இனிமே எந்த தப்பும் இங்க நடக்காது. ரோட்ல ஒரு தப்பு நடந்தா அதை வேடிக்கை பார்த்துட்டு போகாம தட்டி கேட்கணும்னு நினைச்சீங்க பாருங்க, உண்மையிலேயே அது பெரிய விஷயம்தான். உங்களை மாதிரி தான் எல்லாரும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் இருக்கணும். வரேன் மேடம். போய் வண்டி அடியா. அம்மா, ரேவதி அம்மா, அதுக்குள்ள எழுந்திருச்சிட்டாங்களா? ஒருவேளை பாத்ரூமுக்கு போயிருப்பாங்களோ? எங்கேயுமே காணுமே. அம்மா, ரேவதி அம்மா ரூமுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக போனேம்மா. ஆனா அவங்கள காணுமா? காணுமா? பாத்ரூம் ஏதாவது போயிருப்பா? இல்லம்மா, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லம்மா. நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா பார்த்துட்டேம்மா, எங்கேயுமே காணோம் அவங்கள. வீட்ல இல்லைனா காலையிலேயே எங்க போயிருப்பா? ஷோ கடவுளே, அந்த கார்த்தி பையில மட்டும் என் பொண்ணு பாத்திரக்கூடாது. அவனை பார்த்தா அவளுக்கு பழைய ஞாபகம் வரவும் சான்ஸ் இருக்கு. அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க கூடாது. நீதான் காப்பாத்தணும்.